ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்ட குறித்து தான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். என்னென்ன டவுட்டு அனைத்துமே பார்க்க போறோம். இருந்தாலும் அனைவருக்குமே ஒரே கேள்வி, இந்த ரிசல்ட் எப்போ வரும்? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. அதுக்கு தகுந்த ஒரு முக்கிய அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் குடுக்க போறாங்க. அதனால சில மாவட்டங்களுக்கும் வெளியே இருக்கு. அதனால உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வெளியாக போகுது? இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க? இனிமே அப்டேட் பண்ணாம இருக்காங்க. எதனால டிலே ஆயிருக்கு? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. இதுவரைக்குமே ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியே 1 1/2 மாத காலங்களாகவே ஆயிடுச்சு. இனிமே ரிசல்ட் அப்டேட் பண்ணல. இதனால செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிந்திருக்கா? இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் நடக்குது? ரிசல்ட் எப்போ வெளியாகும்? அப்படின்ற மாரிலாம் தகவல் வெளியாகி இருந்திருக்கக்கூடிய நிலையில பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த ரேஷன் கடை ரிசல்ட், இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் வெளியாக போகுதே அப்படின்ற மாரி தான் இப்போ தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ குடுத்துருக்காங்க. அதனால் அனைவருமே நேற்று டிஆர்எஃப் மூலமா தகவல் கிடைத்திருந்து. அதே மாரி கூட்டுறவுத்துறை அமைச்சரும் இன்று பேசிய நிலையில அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு இந்த அரியலூர், தேனி இந்த மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் ரிசல்ட் இவங்களுக்கு தான் அப்டேட் ஆகுமா? அப்படி இல்ல. யாருக்குனாலும் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து ஃபைனல் லிஸ்ட் ரெடியா இருக்கு அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பண்ணி கேட்கும்போது இது மாரி தகவல் குடுத்துருக்காங்க. இருந்தாலும் இனிமே அப்டேட் குடுக்கல. எதனால அப்டேட் குடுக்கல? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு. இதில் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே வேலை வழங்கியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு இல்லையா? இன்னைக்கா, நாளைக்கா அப்படின்ற மாரி ரிசல்ட் வெளியாக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரிசல்ட் நாளை முதல் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? கன்ஃபார்மா நாளைக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புலேருந்து இருக்கு. அதில இனிமே சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணாமயே இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ ரிசல்ட் அப்டேட் ஆகப்போகுது? அதில அவங்களுக்கு எப்போ நேர்முக தேர்வு நடக்கும்? அவங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது? அவங்கள எப்படி செலக்ட் பண்ண போறாங்க? இனிமே சென்னை மாவட்டத்துக்கு தான் நடக்காம இருக்கு. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் 90% மேல முடித்திருக்காங்க. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவரையுமே இந்த நேர்முக தேர்வுக்காக முடித்துவிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, இனிமே 1 1/2 மாத காலங்களாக இனிமே அப்டேட் பண்ணலாம். ஏற்கனவே அவங்க நோட்டீஸ்லாம் குடுத்துருந்தாங்க. நாம பார்த்தீங்கன்னா, டிசம்பர்லேயே நாங்க ஒரு நேர்காணல் முடிந்த ஒரு 5, 6 நாட்களே நாங்க ரிசல்ட் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே அந்த ரிசல்ட்ட வெளியிடுவோம் அப்படின்ற மாரி குடுக்காத பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ஒரு பெரிய கனமழை பெய்தது. அதைத் தொடர்ந்து நிறைய சேதங்கள் சென்னையில நடைபெறுது இல்லையா? அதைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் பொங்கல் வந்தது. பொங்கல் பரிசும் காரணமாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதே மாரி பொங்கல் முடிந்த உடனே நாங்க 20ஆம் தேதிக்கு மேல அப்டேட் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிமே அப்டேட் பண்ணலாம். அதே மாரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல குடுப்போம் அப்படின்னு சொல்லாங்க. இனிமே குடுக்கல. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நாளை நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் வெளியே இருக்கு. அதனால இன்னைக்கும் சில மாவட்டங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதெல்லாம் அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கு இன்னும் நேர்காணலே நடக்காம ஒரு 5 மாவட்டங்களுக்கு மேல இனிமே நேர்காணல் நடக்காம இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்போ நடைபெறும்? அவங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்லாம் இது ஒட்டுக்காவே குடுப்பாங்களா? அப்படின்றது தான் பெரிய கேள்வி இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல அவங்களுக்கு நடத்தப்படும் அப்படின்ற மாரி அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதில அனைவருக்குமே அவங்களுக்கும் நடத்தி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நேர்காணல் நடத்தி முடியுது. அவங்களுக்கும் ஒட்டுமொத்தமே லாஸ்ட்ல அவங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் பண்ண போறாங்க. அதனால அனைவருமே எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு அவுட் பண்ண போறாங்க. இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில தான் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். நீங்க நேர்முக தேர்வு மூலமா போயிருப்பீங்க. அதுக்கு உங்கள கேட்கப்பட்ட
கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து என்ன? பேச்சு திறமை, இதெல்லாம் பார்த்து ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா? அனைத்து தகுதிகளும் உங்ககிட்ட வந்து இருக்கா? அப்படின்ற மாரி செக் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில மார்க்குகள்லாம் வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும். அதுக்கப்புறம் சேல்ஸ்மேனுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 12ல எவ்வளோக்கு மார்க் வந்து வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து நான் பேக்கர்க்குன்னா 10ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? கட் ஆஃபும் அதனுடைய மார்க் எடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா 2மே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில மெரிட் லிஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ மார்க் பெர்சன்டேஜ்ல வந்து இருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையிலாம் இதில வேலை வந்து வழங்கியிருக்காங்க. அதனால இதில 2 வேலைவாய்ப்புக்கும் இதன் அடிப்படையில தான் அனைவருமே வேலை வாங்கியிருக்காங்க. ஆனா செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே சில மாவட்டங்களுக்கு ஒரு 10 மாவட்டத்துக்கு மேல ஃபைனல் லிஸ்ட்லாம் ரெடியா தான் இருக்கு. ஒன்லி ரிசல்ட் அப்டேட் பண்றது தான். இருந்தாலும் சில மாவட்டங்கள்ல 90% மேல தான் முடித்திருக்காங்க. ஆனா கூடிய விரைவில் அந்த பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட எதிர்பார்க்கலாம். அதனால அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் வந்து இருக்கு. அதனால நேர்முக தேர்வுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அனைத்து தேர்வாளருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலும் இதில சில பேருக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரு நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ப்ரமோஷன் இது மாரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு நீங்க ஸோ செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதில மெடிக்கல் டெஸ்ட்டு இது மாரியெல்லாம் அனைத்து டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா செக்கிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து வழங்குவாங்க. இதன் அடிப்படையில தான் அனைவருமே வழங்குவாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும்? நாங்க வந்து பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்டேட் குடுப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து செலக்ட் ஆயிருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட்டே அப்டேட் ஆகும். அவங்களுக்கு நீங்க குடுக்கும்போது மொபைல் நம்பரு, மெயில் ஐடி அதெல்லாம் குடுத்துருப்பீங்க இல்லையா? வந்து கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு குறுஞ்செய்தியும் வரலாம். இருந்தாலும் அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல பிடிஎஃப் வந்து குடுப்பாங்க. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய பேரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்து நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இனிமே நடக்காது இருக்க மாவட்டங்களுக்கு எப்ப நேர்காணல் நடக்கும் அப்படின்னா, அதே மாரி அவங்க வந்து பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா வெளியாகும். ஸோ நேர்காணல் நடக்கும் அப்படின்ற மாரி தான் இப்ப செய்தி வெளியா இருக்கு. அதனால இந்த ரிசல்ட்ட குறித்து ஒரு முக்கிய தகவலா தான் வந்து வெளியா இருக்கு. அதனால நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேசியிருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு டிலே ஆனதுக்கான காரணம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் அப்டேட் பண்ணுவதற்கான சில மாவட்டங்களுக்கு வெளியாக போகுது. அதெல்லாம் வெயிட் பண்ணிருங்க. அந்த தடவை நம்ம சேனலும் அப்டேட் பண்ணுவோம். அதெல்லாம் மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதில அ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை தான். இருந்தாலும் நீங்க டெம்பரவரியாக 1 வருட, 2 வருட காலங்களுக்கு ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். அதனால செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ப்ராப்பரா நேர்மையான முறையில் தான் வந்து நடந்திருக்கு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பணப்பட்டுப்பாடுகள் வந்து இன்னுமே முடியல அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 50% அது முடிஞ்சாலும், இது ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேர்முக தேர்வாக தான் நடத்துவாங்க. அனைத்தையுமே அப்படி நடத்துனாங்க அப்படின்னா மாட்டிக்கொள்வாங்க. அதனால இது மாரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டே நாளை முதல் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.